தெரு நாய்களுக்கு காப்பகம். கோலார் மாவட்டத்தில் மொத்தம் 79,281 தெருநாய்கள் உள்ளன. தங்கவயலில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடிவதில்லை. பல முறை சிறு குழந்தைகளையும் பள்ளி மாணவர்களையும் தெரு நாய்கள் கடித்து குதறிய சம்பவங்களும் நடந்துள்ளது. இந்த நிலையில் பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, பஸ் நிலையம் மற்றும் ரயில் நிலைய வளாகங்களில் உள்ள தெரு நாய்களை பிடித்து அவற்றுக்கான தங்குமிடங்களில் சேர்க்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். தெருநாய்களின் அச்சுறுத்தலை தடுப்பது தொடர்பான உச்ச நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசும்போது, மாவட்டத்தின் நகர்ப்புற மற்றும் நகர எல்லைகள், தனியார் மற்றும் அரசு கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பஸ் மற்றும் ரயில் நிலைய வளாகங்களில் சுமார் 1065 தெருநாய்கள் உள்ளன. இதேபோல் கிராமப்புறங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகங்களில் 9429 தெருநாய்கள் உள்ளன. ஆரம்பத்தில் இந்த நாய்கள் பிடிக்கப்பட்டு வேறு இடங்களில் கருத்தடை செய்யப்பட்டு 3 நாட்கள் பராமரிக்கப்பட்டு பின்னர் காப்பகத்திற்கு மாற்றப்படும். இதன் மூலம் நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படும். நகர்ப்புறத்தில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை தளத்தில் ஒரு தற்காலிக கொட்டகை நிறுவப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோலாரில் உள்ள கெண்டட்டி அருகே காப்பகம் திறக்கப்படும். இது தொடர்பான செயல்முறை நடந்து வருகிறது. தெருநாய்கள் மீண்டும் பள்ளி மற்றும் மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதை கண்காணிக்க அந்தந்த நிறுவனங்கள் நோடல் அதிகாரியாக ஒருவரை நியமிக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகளுக்காக அரசு நிதியை வெளியிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் தெருநாய் தொல்லையை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார்.